அஜித் சாருடைய விஸ்வாசம் படத்தை ரசிகர்கள் படுமாசாக வரவேற்றுட்டாங்க. படம் வெளியாகி 2 நாள் ஆனாலும் இன்னமும் திரையரங்குகள்ல கூட்டம் குறையவே இல்லை. கட் அவுட், பேனர், பாலாபிஷேகம், வெடி பட்டாசுகள் என விஸ்வாசத்தை கொண்டாடிய வீடியோக்களும் இணையதளங்கள்ல ஃபுல்லாவே வைரல் ஆகிட்டு வருது. இந்த படத்தை ரசிகர்களுடன் சேர்ந்து முதலாக தலையின் 59வது பட தயாரிப்பாளர் போனி கபூர் பார்த்திருக்காரு. பார்த்தது மட்டும் இல்லாம அதை பற்றி ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தாரு. நான் இது போல ஒரு கொண்டாட்டத்தை திரையரங்குகள்ல இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னும், பெரிய திருவிழா போல இருக்கு, இது எனக்கு பிரமிப்பாகவும் இருக்கு. பல ரசிகர்கள் எப்படி கொண்டாடுகிறார்கள், அஜித் திரையரங்குகளை பார்க்கவே ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் என வியந்து பேசியிருந்தாரு. அஜித் சாருடைய அடுத்த படம் பிங்க் படத்துடைய ரீமேக். இந்த படத்தை ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு அஜித் சார் தான் முடிவு பண்ணாரு. இது நமக்கு முன்னாடியே தெரியும். ஆனா அதற்குண்டான காரணம் என்னன்னா, இப்போ சமீப காலமாகவே பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை அதிகமாகிட்டே வருது. அதை தடுத்து நிறுத்தவும் அது போன்ற செயல்கள்ல ஈடுபடுபவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் அஜித் சார் இந்த முடிவு எடுத்திருக்காராம். இத பத்தி கூட விஸ்வாசம் படத்துல நடித்த மதுமிதா அண்மையில கூட ஒரு பேட்டி கொடுத்து அதுலயும் சொல்லியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அஜித் சார் மீட்டுவை பற்றி அவர்களிடம் முன்னாடியே பேசியிருந்தாராம். நீங்க வேணா மீட்டு சட்டம் நம்ம நாட்டிலையும் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அதே போல மீட்டு சட்டமும் அண்மையில நடைமுறைக்கு வந்தது. இதை தொடர்ந்து மதுமிதா அஜித் சார் பெண்களுக்கு ரொம்பவே மதிப்பு கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெண்கள் மீது உள்ள மதிப்பின் காரணமாகவே அஜித் சார் பிங்க் படத்துடைய ரீமேக்கை செலக்ட் பண்ணது ஏறக்குறையவே உறுதியாகி இருக்கு. மேலும் இந்த படத்தை பற்றி இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கு. அது என்னன்னா, பொதுவாகவே ரசிகர்கள் படத்துடைய டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக்ல ஆரம்பிச்சு படத்துடைய ரிலீஸ் வரைக்கும் கொண்டாடிட்டு வருவாங்க. அந்த நிலையில இந்த படத்துடைய டைட்டில் அதிகாரம் அப்படின்னு ஒரு டைட்டில் இணையதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. இந்த டைட்டில் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பும் வெளியாகல. ஆனா இந்த தலைப்பை வைக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் தெரியுது. மேலும் இந்த படத்துல இவன் பல வருடங்கள் கழித்து அஜித்துடன் இணைந்ததால ரசிகர்களுக்கு மேலும் எதிர்பார்ப்பு எகிரி கிடக்கு. பிங்க் படத்துல பாடல்கள் எதுவுமே கிடையாது. தமிழ்ல ரீமேக் பண்றதால அஜித் ரசிகர்களுக்காக ஒரு சில பாடல்களை ஆட் பண்ண போறாங்களாம். அது மட்டும் இல்லாம பிஜிஎம்மும் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக பேசப்பட்டு வருது. இந்த படத்துடைய டைட்டில் அதிகாரமா இல்ல வேற எந்த டைட்டில் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களது கெஸ்ஸிங்க கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோ நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.